பிஜேபியின் பூச்சாண்டி காட்டுறாங்க. இல்லாத பாஜகவை இருக்கிறதா காட்டுறோமா நம்ம? தாவேக்காவோட ஸ்டாண்ட் இதுதான். இல்லாத பாஜகவா? பாஜகவும் பிரச்சனைன்னு சொன்னா பரவாயில்ல, திமுகவோ திமுகவோட கூட்டணி கட்சிகளோ பாஜகவும் பிரச்சனை அப்படின்னு வாதம் வச்சா பரவாயில்ல. பாஜக மட்டுமே பிரச்சனை அப்படின்னு சொல்றதுதான் சிக்கல் வருது. ஏன்னா 234 உறுப்பினர்கள் இருக்கணும் சட்டமன்றத்துல. அதிமுக உறுப்பினர் எதிர்த்து உட்கார்ந்திருக்காரு என் நண்பர் செந்தில்குமார், அவரு சட்டமன்ற உறுப்பினர். திமுக உறுப்பினர் இருக்கிறாரு, இவரு சட்டமன்ற உறுப்பினர், நானும் சட்டமன்ற உறுப்பினர். 234 பேர் இருக்கோம். நீட்டு விலக்கு வேணும்னு தமிழ்நாடு சட்டமன்றத்துல ஒரு மசோதாவை கொண்டு வர்றோம். 230 பேர் மசோதாவை ஆதரிக்கிறோம். அதிமுக ஆதரிக்கிறது, திமுக கொண்டு வருகிறது, விசிக ஆதரிக்கிறது, பாமக ஆதரிக்கிறது. 4 உறுப்பினர்கள் மட்டும் எழுந்து நின்று உயிரே போனாலும் நீட்டு விலக்கு தரமாட்டோம்னு சொல்லிட்டு வெளிநடப்பு செய்றாங்க. யார் அது? பாஜக. ஏன் பாஜக மட்டும் எதிர்க்கிறோம்? பாஜக மட்டும் தான் தமிழ்நாட்டுக்கு எதிராக எல்லாவற்றையும் செய்கிறது. அப்ப பாஜக மட்டும் தான் எதிர்ப்போம். பாஜகவோடு யார் சேர்றாங்களோ அவங்களையும் எதிர்ப்போம். அறிஞர் அண்ணா, அவர் பேர்ல தான் அண்ணா திமுக இருக்கு. அது பிரிவினை அல்ல, அது உரிமை முழக்கம். அது உரிமை முழக்கம். அண்ணா முன்வைத்தது உரிமை முழக்கம். வடக்கு வாழ்கிறது, தெற்கு தேய்கிறதுன்னாரு. அது வடக்கின் மீதான பொறாமையில் அல்ல, தெற்கின் மீதான நம்பிக்கையில், தெற்கின் மீதான எதிர்பார்ப்பில், தெற்கை வாழ வைக்க வேண்டும், தெற்கு தேய்ந்து வருகிறது என்கிற அந்த எதிர்பார்ப்புல பேசினாரு. அது பிரிவினை கிடையாது. மொழியை பத்தி சொன்னாரு. எங்கள் மொழிக்கும் உரிமை கொடுங்கள், சமமாக நடத்துங்கள் சொல்றது பிரிவினைவாதமா? 22 மொழிகள் அரசமைப்பு சட்டத்தில் இருக்கு. இப்ப கடைசியா நிர்மலா சீதாராமன் போட்ட பட்ஜெட்ல இந்திக்கு ஒதுக்கிய நிதியை, சமஸ்கிருதத்துக்கு ஒதுக்கிய நிதியை தமிழுக்கும் ஒதுக்கி இருக்கிறார்கள் என்று நாகராஜிக்கு சொன்னால் நான் என்னுடைய கருத்தை வாபஸ் பெற்றுக்கொண்டு இத்தோடு நான் வெளியேறுகிறேன்.